சோமாலியாவின் முதுக் என்னும் பகுதியில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் 30 வயதான இரு குழந்தைகளின் தாய் ஃபுத்துமா தனது வாழ்க்கையை மாற்றும் ஒரு முடிவை எடுத்தார். 2024 அக்டோபர் 15ஆம் தேதி ஒரு தேவாலய கூட்டத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். டிசம்பர் 4 அன்று அவரின் மாமியார் இந்த ஃபுத்துமா சகோதரி இயேசுவின் பெயரில் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பதை கண்டுபிடித்தார். அதாவது இஸ்லாத்தில் குறிப்பிட்டபடி ஈசா என்னும் பெயரில் அவர் பிரார்த்திப்பதை கண்டார். அதனால் கோபமடைந்த அந்த மாமியார் அல்லாஹ் மற்றும் முகமதின் பெயரில் மட்டுமே பிரார்த்தனை செய்ய வேண்டும், இதை நிறுத்தாவிட்டால் நீ இந்த குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்படுவாய் என்று பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். இந்த அச்சுறுத்தல்களை மீறி இந்த சகோதரின் நம்பிக்கை மற்றும் விசுவாசம் மேலும் கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தப்பட்டது. 2 நாட்களுக்கு பிறகு அவர் மீண்டும் இயேசுவின் பெயரில் பிரார்த்தனை செய்வதை மாமியார் மீண்டும் பார்த்தார். இதனால் அவரின் சினமடைந்து, நான் உன்னை கடுமையாக எச்சரித்தேன், ஆனால் நீ அதை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளாய், எனவே என் மகன் உன்னை விவாகரத்து செய்ய நேரிடும் என்று பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். டிசம்பர் 8 அன்று இதை கேள்விப்பட்ட அவரது கணவர் மிகவும் கோபமடைந்து அந்த சகோதரியை தாக்க அவரின் கை முறிந்தது. மேலும் முகத்தில் ஆழமான காயங்கள் ஏற்பட்டுள்ளது. மாமியார் தலையிட்டு இந்த தாக்குதலை நிறுத்தினாலும் அவரது நிலைமை உடல்நிலை மிகவும் மோசமாயிற்று. தன்னுடைய உயிரை காப்பாற்ற அந்த சகோதரி வீட்டை விட்டு தப்பி ஓடினார். இதனால் தன் 4 மற்றும் 6 வயதான குழந்தைகளை விட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டுள்ளது. என் குழந்தைகளை காண நான் துடிக்கிறேன், ஆனாலும் நான் திரும்பி செல்லவே முடியாது, என் கணவர் என்னை கொன்று விடுவார் என்று வேதனுடன் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் அங்குள்ள சபையார் அந்த சகோதரி தங்குவதற்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை அளித்துள்ளனர். தனது துன்பங்கள் மற்றும் குழந்தைகளிடத்திலிருந்து பிரிந்த வேதனை இருந்த போதிலும் அந்த சகோதரி தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்துள்ளார். நான் என் கணவரை மன்னித்து விட்டேன், அவர் மனதை மாற்றுவதற்கு தேவனையும் வேண்டிக் கொள்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். சோமாலியாவில் கடுமையான இஸ்லாமிய சட்டங்கள் அங்குள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை மிகவும் சிரமமாக்குகின்றன. அங்கே மதம் மாறும் எவரும் மரண தண்டனைக்கு உள்ளாக்கக்கூடிய சட்டமானது நடைமுறையில் இருக்கிறது. இருந்தாலும் அந்த சகோதரின் விசுவாசம் ஒரு வலிமையான நம்பிக்கையின் சாட்சியாக இருக்கிறது. ஆகவே நாம் சோமாலியாவில் இதுபோன்ற கிறிஸ்தவர்கள் பாதுகாக்கப்பட தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இதுபோல அநேக சகோதர சகோதரிகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பங்கள் நிமித்தம் தன்னுடைய சொந்தங்கள் நிமித்தம் அநேக பாடுகளுக்கு உள்ளாக நடப்பது நாம் அறிந்து கொண்ட ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கும், அதாவது தன் குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆமென்.